குழந்தைகளின் கல்விக்கும் திருமணத்துக்கும் எப்படி சேமிப்பது, வருமான வரியை எப்படி மிச்சப்படுத்துவது, பங்குச்சந்தையில் எப்படி முதலீடு செய்வது, இதுபோன்ற கேள்விகள் பலரின் மனதிலும் இருக்கும். இந்த கேள்விகளுக்கு தகுதி பெற்ற நிபுணர்களை கொண்டு இந்த பகுதியில் பதில் தரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் மின்னஞ்சல் மூலம் 2 நேயர்கள் கேட்டிருக்கும் கட்டுமானத்துறை சார்ந்த கேள்விகளுக்கு பதில் இடம்பெறுகிறது. அதற்கு கட்டுமானத்துறை ஆலோசகரான வழக்கறிஞர் ஸ்டாலின் தொலைபேசி வழியே பதில் அளிக்கிறார். வணக்கம் திரு ஸ்டாலின். மதுரையிலிருந்து நம்ம நேயர் பாண்டியன் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். புதுதாக அடுக்குமாடி குடியிருப்பில் 950 சதுர அடி வீடு வாங்க இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கார். அவரின் பில்டர் கார்ப்பரேட் ஏரியா 750 சதுர அடி வரை மட்டுமே இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காராம். 950 சதுர அடி கணக்கில் விலை கொடுக்கும் நிலையில் பில்டர் அளவை குறைவாக கூறுறது ஏன்? கார்ப்பரேட் ஏரியா அப்படின்னா என்ன? இதில் இருக்க வேறு அளவுகோல்கள் என்ன அப்படின்னு விளக்கமா கூறுங்க அப்படின்னு கேட்டிருக்கார். அவரது இந்த சந்தேகத்திற்கு விரிவான விளக்கம் கொடுங்க. பிளாட்ல ஏரியாவுக்கு பொறுத்த வரைக்கும் 3 விஷயமா சொல்லுவோம். கார்ப்பரேட் ஏரியா, பில்டப் ஏரியா, சூப்பர் பில்டப் ஏரியான்னு சொல்லிட்டு. கார்ப்பரேட் ஏரியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உங்க பிளாட் இருக்கு இல்லையா, அந்த பிளாட்ல அந்த டைல்ஸ் போடக்கூடிய ஏரியான்ற மாதிரி ஒரு லேமன் டேர்ம்ஸ் சொல்லணும்னா எடுத்துக்கலாம். அதான் வாலை நீக்கிட்டு வால் இல்லாம டைல்ஸ் போடக்கூடிய ஏரியா, உள்ள இருக்க ஏரியா நம்ம கார்ப்பரேட் ஏரியான்னு சொல்லுவோம். பில்டப் ஏரியாங்கிறது உங்க பிளாட்டோட டோட்டல் ஏரியா, அதாவது கார்ப்பரேட் ஏரியா பிளஸ் அந்த வால்ஸ் வருது இல்லையா, உங்க பிளாட், உங்களோட இண்டிவிஜுவல் பிளாட் சம்பந்தப்பட்ட வால்ஸ், இது சேர்த்தா உங்களுக்கு பில்டப் ஏரியா. நெக்ஸ்ட் சூப்பர் பில்டப் ஏரியாங்கிறது கார்ப்பரேட் ஏரியா பிளஸ் அந்த வால்ஸ் ஏரியா பிளஸ் இந்த காமன் அம்யூனிட்டிஸ் இருக்கும், செட்பேக் ஏரியா, டெரஸ், வாட்டர் டேங்க் ரூம், ஹெட் ரூம், இந்த மாதிரி காமன் அம்யூனிட்டிஸுக்காக காமன் ஷேர், ப்ரொபோர்ஷனேட் காமன் ஷேர்னு சொல்லி லோட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு லோடிங் இருக்கும். லைக் 10%ல இருந்து 20% இல்ல மேக்ஸிமம் 30% வரைக்கும் கூட லோடிங் இருக்கு. அடுத்ததா இன்னொரு கேள்வி இருக்கு திரு ஸ்டாலின். இப்போ சென்னையை சேர்ந்த நம்ம நேயர் வரதராஜன் கேள்வி கேட்டிருக்கார். புதிய பிளாட் வாங்கியிருக்க நிலையில் ஒப்பந்தத்தில் கூறியபடி இறுதிக்கட்ட பணிகள் சிலவற்றை பில்டர் பாக்கி வச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கார். ஆனா அவருக்கு தர வேண்டிய தொகை பாக்கி இருக்கிறதா கூறும் வரதராஜன், மிச்சம் இருக்கும் வேலைகளை நாம முடித்து கொண்டு பாக்கி தொகையில் கழிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கார். அதோடு பில்டருக்கு முழு பணம் செலுத்தியதற்கான நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் பெறுவது அவசியமா அப்படின்னும் நேர் கேள்வி கேட்டிருக்கார். உங்க விளக்கம் என்ன? நீங்க சொல்ற மாதிரி சூழ்நிலையில பில்டர் தனது தரப்புல அக்ரிமெண்ட் படி செஞ்சு தர வேண்டிய விஷயங்களை பிளாட்ல பூர்த்தி செய்யாம இருக்கும்போது நீங்களே அதை செஞ்சுக்கிட்டீங்கன்னா பில்டருக்கு நீங்க செலுத்த வேண்டிய பாக்கி தொகை இருக்கு இல்லையா, அதை செலுத்த தேவையில்லை. இது மாதிரி இந்த விஷயங்களை பில்டரான நீங்க செஞ்சு தர வேண்டிய இந்த விஷயங்களை நாங்களே செஞ்சுட்டோம், கட்டிடத்துல செஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கு உண்டான உரிய தொகையை பில்டருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ல இருந்து டிடக்ட் பண்ணிக்கிறதுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு ரைட் இருக்கு. இதன் சம்பந்தமா 2 விதமா நம்ம அணுகுமுறை செய்யலாம். ஒண்ணு, பில்டர் பாக்கி பணத்தை கேட்கும் போது நீங்க ஒரு பதில் அறிவிப்பு மூலமா இல்ல இந்த விஷயங்களை நீங்க செய்ய தவறு செஞ்சதுனால இதை நாங்க செஞ்சுக்கிட்டோம், சோ இந்த பணத்தை தர தேவையில்லைன்னு சொல்லி நீங்க பதில் அறிவிப்பு அனுப்பலாம். இல்லைன்னா இன்னும் பெட்டர் ஆப்ஷன் என்னன்னா, நீங்களே அவருக்கு அறிவிப்பு அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்க இவ்வளவு பணம் தர வேண்டியிருக்கு, இந்த சூழ்நிலையில இந்த விஷயங்கள் சம்பந்தமா நீங்க பிளாட்ல பாக்கி வச்சிருக்கீங்க, வேலைகள் பாக்கி வச்சிருக்கீங்க, அதை நாங்களே செய்து கொண்டோம், இது சம்பந்தமா நாங்க இனி உங்களுக்கு பணம் தர தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு அனுப்பிடலாம், நோட்டீஸ் அனுப்பிடலாம். மேலும் 2வது கேள்வி கேட்டீங்க இல்லையா, பில்டர் கிட்ட இருந்து நோ அப்ஜெக்ஷன் வாங்கணுமா? நோ அப்ஜெக்ஷன் சொல்லி பில்டர் கிட்ட வாங்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நீங்க பில்டர் கிட்ட இருந்து ஃபுல் அமௌண்ட் பெய்டுன்னு ரெசிப்ட் வாங்கினா போதும். அந்த ஃபுல் அமௌண்ட் பே பண்ணாம இப்ப முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பாக்கி அமௌண்ட் இருந்து அந்த பாக்கி அமௌண்ட்டுக்காக நீங்க வேற ஏதாவது பில்டர் செஞ்சு தர வேண்டிய விஷயங்களை நீங்களே செஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அறிவிப்பு அனுப்பினா போதுமானதா இருக்கும். நம்ம 2 நேயர்களோட கேள்விக்கும் விளக்கமான ஒரு பதில கொடுத்தீங்க. நன்றி திரு ஸ்டாலின். சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் உங்கள் பங்கேற்பையும் புதிய தலைமுறை வரவேற்கிறது. தினசரி வாழ்வில் நீங்களோ மற்றவர்களோ கடைபிடிக்கும் சிக்கன முறைகளை, வித்தியாசமான சேமிப்பு முறைகளை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்களே, சிக்கனம் சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பாக உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை எங்களுக்கு எழுதலாம்.
உங்களது பெயர், தொலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட தகவல்களோடு sss@newgenmedia.in என்ற இமெயில் முகவரியில் புதிய தலைமுறைக்கு எழுதுங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுத தவறாதீர்கள். மேலும் பல புதிய தகவல்களோடு சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.